உட்பிக்கு சாவித்திரி வந்து போஸோட அம்மா மொபைல்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீ வந்து 2 மணிக்கு வரணும்னு சொல்லி. அப்போ பார்த்து அவங்க சரி ஓகேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து சாவித்திரி சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த பக்கம் தாமரை வந்து நினச்சபடியே வந்து போஸை மாட்டி விட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்காக வந்து மெஹந்தி வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க போஸோட அம்மாவும் அக்காவும். ஆனால் வந்து அவங்க வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சுத்தமாக சொல்லி பார்க்குறாங்க. இதுக்கிடையில் வந்து சேது வந்து இறங்கி வராரு மாடியிலேருந்து. அப்போ புதுசாக வந்திருக்கிற பொண்ணு வந்து சேதுவை பார்க்குறாங்க. இப்போ 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க ஜாலியாக. இதை வச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்து சேதுக்கு வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் இவளையே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தாமரை ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணணும் சேது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களே, அதை முறியடிக்கிறதுக்கு தான் இந்த பொண்ணை இறக்கியிருக்காங்க போல். நான் கூட போஸுக்கு ஜோடியாக வந்துருமோ அப்படின்னு கூட பேசியிருக்கேன். ஆனால் வந்து இங்கே வந்து சேதுக்கு ஜோடியாக சேர்க்கறதுக்கு பார்க்குறாங்க. நினச்சபடியே தாமரையை வந்து நெருங்குறாங்க போஸு. ஆனால் வந்து அவங்க உட்பி வந்து அதை கேட்டுறாங்க. கேட்டுட்டு ஏன்டா இப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்க கன்னத்தில் ஒரு அரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அநேகமாக அந்த கல்யாணம் நிப்பாட்டிடலாம் இதை வச்சு அப்படின்னு சொல்லி தாமரை பிளான் பண்ணது நடக்குமா என்னன்னு சொல்லி நாளைக்கு சீரியலில் பார்ப்போம். நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.